ஹலோ, கடந்த 7 ஆண்டு காலமாக இதே பிரச்சனை எங்களுக்கு கொண்டு வந்துருக்காங்க. நாங்களும் வட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் ஒரு தீர்வு காணது. என் வீடு 3ஆம் மாடியில் இருக்குது. 3ஆம் மாடி கோப்பை பொங்கி சிந்துது. ட்ரைனேஜ் தண்ணி ஓடலை. என்னன்னு கேட்டால், நேற்று ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு ஆள் வரல. நேற்று நைட்லேருந்து எம்எல்ஏக்கும் அடித்தாச்சு, ஜெகனுக்கும் அடித்தாச்சு, எல்லாருக்கும் அடித்தாச்சு. இது வரைக்கும் யாரும் எட்டி கூட பார்க்கல. நேற்று எம்எல்ஏக்கு பேசும்போது பிஏ பேசினாப்புல 10 மணிக்கு வந்துடுவானே, 10 மணிக்கு வந்துடும் வச்சுக்கோம். இந்த பிஏனுக்கு வேலை பார்க்க விட்றீங்களா? அப்போ வேலை பார்க்குற அந்த பையன் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்கல. அப்போ அந்த பையன் வீட்டில் பிரச்சனை ஃபோன் பண்ணுறாங்களா? எட்டி பார்க்கல, யாருமே வரல இது வரைக்கும். அப்போ பிஏனோட நம்ம வேலை பார்த்து என்ன செய்ய? இந்த கட்சிக்காக உழைச்சி என்ன செய்ய? இது வரைக்கும் நானும் பொறுமையாக பேசி எல்லாமே பார்த்து என் வீட்டில் 2 பச்சை பிள்ளைலாம் இருக்குது. ஒருத்தி 5th படிக்கா, ஒருத்தி 2nd படிக்கா. என் வீட்டில் பாத்ரூம் போல பொட்டை பிள்ளை எங்கே போய் பார்க்க ஏரியாக்குள்ளே பார்க்க சொல்லுங்கள். யாராவது பார்த்தாங்களா? இது கடந்த 7 வருஷமாக இதாக பிரச்சனை. இந்த மெயின் ரோட்டில் தண்ணி இருக்குது. அந்த மெயின் ரோட்டில் இருக்குன்னா, இந்த மெயின் ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கு லாஸ்ட்டு முன்னாள் மலைக்கு எம்எல்ஏ ஸ்பீட் பிரேக் போட்டு கொடுத்து போனார். தண்ணி வரல. இப்போ அந்த ஸ்பீட் பிரேக் யார் உடைச்சா? அந்த லைனில் இருக்கவங்க ஃபுல்லாக மேட்டில் இருக்காங்க. அவங்க லைனில் வீடு கட்டுறதுன்னு உடச்சி விட்டாங்க. அது முக்கியமான ஆளுக்கு தான் உடைச்சாங்க. அதுவும் ஆளுக்கு தெரியும். சொன்னால் இதை நம்ம கட்சிக்காக நான் போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே தீர்வு காண்றதுக்கு இந்த மெயின் ரோட்டில் மட்டும் தோண்ட சொல்லுங்கள். இந்த மெயின் ரோடு தண்ணி உள்ளே வரக்கூடாது. வராமல் இருக்குது என்ன வழி உண்டோ அதை பார்க்க சொல்லுங்கள். வராமல் தோணுனா அப்போ தான் நாங்கள் இந்த மக்களை எரிச்சு போவோம், இல்லை போக மாட்டோம். நடவடிக்கை